வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. அரியணை ஏறவில்லை, ஆனால் அறத்தின் குரலானார். முடிசூடவில்லை, ஆனால் முறையான நீதி சொன்னார். தாசி மகன் என்று உலகம் தள்ளிய போதும் தன் தவறாத ஒழுக்கத்தால் தருமதேவனின் அம்சமாக நின்றார். விஷ்ணுவின் வில்லை உடைத்தெறிந்த விதுரர் தானவர். மகாபாரதம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது அர்ஜுனனின் காண்டீபமும், கிருஷ்ணரின் தந்திரமும், கர்ணனின் வீரமும், துரியோதனனின் கர்வமும் தான். ஆனா இத்தனை பெயர்களுக்கு நடுவே அஸ்தினாபுரத்தின் தூணா, அமைதியின் உருவமா, அதே சமயம் அநீதியை கண்டு அஞ்சாத ஒரு குரலா வாழ்ந்த ஒருவரை நாம மறந்துடுறோம். அவர்தான் மகா ஞானியும் மகா வீரருமான விதுரர். விதி அவரை ஒரு வேசியின் மகனா பிறக்க வச்சது. ஆனா அவருடைய மதி அவரை மன்னர்களுக்கெல்லாம் மதியுரை சொல்லும் இடத்துக்கு அவரை உயர்த்துச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட விதுரருடைய கதையை தான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம். கதைக்குள்ள ஒரு கட்டத்துல கிருஷ்ணரே விதுரரை பார்த்து அஞ்சிய தருணம் காத்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் மகாபாரத உலகத்திற்குள் இது விதுரரின் கதை. அந்த சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள வாங்க பயணிக்கலாம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். காலம் நம் கற்பனைக்கும் எட்டாத காலகட்டம். ஒரு அடர்ந்த கானகத்துக்குள்ள மாண்டவிய முனிவர் கடும் தவத்துல இருந்தாரு. அந்த தருணம் தூரத்திலிருந்து ஒரு கொள்ளையர் கூட்டம் ஓடி வந்துச்சு. பின்னாடியே அரசருடைய காவலர்கள் அவங்கள துரத்தி வந்தாங்க. மாட்டிக்க போறோம்னு பயந்த கொள்ளையர்கள் தங்களுடைய கையில இருந்த நகைகளை தியானத்துல இருந்த முனிவருடைய கழுத்துல போட்டுட்டு அந்த பக்கமா ஓடிடுறாங்க. துரத்தி வந்த காவலர்கள் முனிவரை பார்த்துட்டு கொள்ளை கூட்ட தலைவன் முனிவர் வேஷம் போட்டு அமர்ந்திருக்கான்னு நினைச்சு தியானத்துல இருந்தவரை அப்படியே தூக்கிக்கிட்டு அரண்மனைக்கு போயிடுறாங்க. அரசரும் இந்த கொள்ளை கூட்ட தலைவனை கழுவுல ஏத்துங்க அப்படின்னு தண்டனை கொடுத்துடுறாரு. காவலாளிகள் வான் நோக்கி இருந்த கூர்மையான கழுமரத்தை முனிவருடைய அடியில இறக்கி அவரை கீழே அழுத்துறாங்க. ஆனா முனிவர் முகத்துல எந்த சலனமும் இல்லை. அவர் இப்பவும் எதுவும் சொல்லல. ஆழ்ந்த தியானத்துல தான் இருந்தாரு. நாட்கள் போகுது, வாரங்கள் கடக்குது. ஆனா முனிவர் சாகவே இல்லை. கண்களையும் அவர் ஒரு துளி கூட திறக்கல. ஆழ்ந்த தியானத்திலேயே அவர் தொடர்ந்து இருந்தாரு. அரசருக்கு தன்னுடைய தப்பு புரிய வருது. ஓடிப்போய் முனிவருடைய கால்கள்ல விழுந்து கழுவிலிருந்து அவரை இறக்கி அரசர் மன்னிப்பு கேட்கிறாரு. முனிவர், மன்னா, உன் மீது தப்பல்ல, நான் காண வேண்டியது தர்மதேவனை அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் காற்றோடு கலந்து காணாம போயிட்டாரு. நேரா தேவலோகம் போன முனிவர் ஒரு ஜீவனுக்கும் தீங்கிழைக்காத தனக்கு இந்த அநீதி ஏன் நடக்கணும்னு தர்மதேவன் கிட்ட அவர் கேட்க, அதுக்கு தர்மதேவனோ, சிறிய வயதில் தாங்கள் செய்த தவறினால் சின்ன சின்ன சிறிய ஜீவன்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா அப்படின்னு ஏதோ சொல்லி மழுப்ப முனிவருக்கு கடும் கோபம். அரியா வயதில் செய்த பிழைக்கு தண்டனை இல்லை என்று உனக்கு தெரியாதா? தண்டனையின் ருசியை நீ அறிவாயா? நான் சபிக்கிறேன். பூமியில் ஒரு வேசியின் வயிற்றில் பிறந்து வாழ்க்கை முழுக்க அநியாயத்தையும் அநீதியையும் கண்டு அதில் நீ உழன்று கிடப்பாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. இதுதான் விதுரருடைய பிறப்பின் ரகசியம். தர்மதேவனே வந்து விதுரரா பிறக்க வேண்டியதுதான் விதி. இதன் பிறகு சில காலங்கள் கடந்து காட்சி ஹஸ்தினாபுரத்துக்கு வருது. சத்யவதியின் மகனான விசித்திர வீரியனுக்கு அம்பிகா, அம்பாலிகா அப்படிங்கிற 2 இளவரசிகளை கவர்ந்து வந்து திருமணம் செய்து வைக்கிறாரு பீஷ்மர். ஆனா திருமணமாகி சில நாட்கள்லயே விசித்திர வீரியன் இறந்து போயிடுறான். சந்திரகுலம் தழைக்கணுங்கிறதுக்காக ராஜமாதாவான சத்யவதி தன்னுடைய முதல் மகனான வேதவியாசரை அழைச்சு அம்பிகையோடும் அம்பாலிகையோடும் கூடியிருந்து வாரிசு பெற்று கொடுக்கும்படி கேட்கிறாங்க. அப்போ வேதவியாசர் சொல்றாரு, வணங்குகிறேன் அன்னையே. நான் காடு மலையெல்லாம் சுற்றித் திரியும் முனிவன். என் தோற்றம் கண்டு அந்த இளவரசிகள் இருவரும் அச்சம் கொண்டால்
பிறக்கும் குழந்தைகள் குறைபாடுகளோடு பிறக்கும். சத்யவதி இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கிற மாதிரியே இல்ல. அறைக்குள்ள வந்த இளவரசிகள் 2 பேருமே இவருடைய தோற்றத்தை பார்த்து பயந்து போறாங்க. விளைவு அம்பிகாவுக்கு கண்ணில்லாம திருதராஷ்டிரனும், அம்பாலிகாவுக்கு உடலெங்கும் வெள்ளை பூத்த மாதிரி தோற்றம் கொண்டு பாண்டுவும் பிறப்பெடுக்கிறான். மீண்டும் முனிவரோடு இருக்க பயந்துகிட்டு இந்த இளவரசிகள் ஒரு தாதி பெண்ணை இளவரசி போல அலங்காரம் செய்து அறைக்குள்ள அனுப்புறாங்க. முனிவரை கண்டு தாதி பெண் கொஞ்சம் கூட பயப்படல. அதன் பலனா அந்த தாதியின் வயிற்றுக்குள் எந்த குறைபாடும் இல்லாம அஸ்தினாபுரத்துடைய 3வது இளவரசனா பிறப்பெடுக்கிறாரு விதுரர். இந்த மொத்த மகாபாரதத்திலையும் பிறக்கும் போதே கல்வி பெற்ற ஞானத்தோடு பிறந்தவர் விதுரர் மட்டும்தான். பிறக்கும் போதே பிஞ்சு குழந்தையா இருந்த விதுரருடைய வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள், அரசன் அடிமைப்படுத்துவதற்கு அல்ல, மக்களை காப்பதற்கு. இப்படி தர்மதேவனின் அம்சமா பிறப்பெடுத்த விதுரர் வளரும் பருவத்திலேயே கல்வி ஞானம், கால ஞானம் இதையும் தாண்டி போர் பயிற்சிகள்லையும் அவர் கொண்ட ஆர்வத்தால பல வித்தைகளை கத்துக்கிறாரு. தன்னுடைய அண்ணன்களான திருதராஷ்டிரன், பாண்டு இவர்களையே வெல்லும் வீரம் விதுரர் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. குறிப்பா விதுரருடைய வில்லாற்றல் அபாரமானது. வில்லுக்கு விஜயன் அப்படிங்கிற சொல்லாடல் வருவதற்கு முன்னாடியே வில்லுக்கு விதுரன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் இவர். முறைப்படி பார்த்தா இவர் தான் அடுத்த அரசராக வேண்டியவர். உடல் நல குறைபாடு உள்ள ஒருத்தருக்கு அரச பதவியை வழங்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா பாண்டுவும் திருதராஷ்டிரனும் உடல் ஊனம் கொண்டவர்கள் தான். என்னதான் இவ்வளவு வீரமும் ஞானமும் விதுரர் பெற்றிருந்தாலும் ஒரு தாதி பெண் வயிற்றில் பிறந்ததால பிறப்பின் அடிப்படையில இவருக்கு அரச பதவி மறுக்கப்படுது. இப்படி தன் வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டத்திலேயே எல்லா தகுதியும் இருந்தும் தாழ்த்தப்பட்டவளுடைய மகன் அப்படிங்கிற பெயர்ல இவருக்கு எல்லாமே மறுக்கப்படுது. இதை நினைச்சு விதுரர் எந்த இடத்துலயுமே கவலைப்பட்டது கிடையாது. இவர் முடிசூடாட்டியும் மறைமுகமா அங்க அரசனா இருந்தது இவருடைய அறிவு ஞானம்தான். திருதராஷ்டிரனுக்கு எல்லா கட்டத்திலையும் சரியான ஆலோசனை கூறும், நாட்டை வழிநடத்தும் மகா மந்திரியா இருந்தாரு விதுரர். இதன் பிறகு கொஞ்ச காலம் நகர திருதராஷ்டிரனுக்கு ஜாடிக்குள்ள இருந்து 100 கௌரவர்களும், பாண்டுவுக்கு தேவர்கள் மூலமா 5 குழந்தைகளா பாண்டவர்களும் பிறக்கிறாங்க. கௌரவர்கள்ல மூத்தவனான துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல எப்போதும் வெறுப்பும் வஞ்சகமும் இருந்துச்சு. அரசாட்சிக்கு இந்த பாண்டவர்கள் வந்துடக்கூடாதுன்னு துரியோதனனுக்கு பெரும் பயம் இருந்துச்சு. அதனால கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் அவங்கள கொல்ல துடிச்சான். ஒரு இரவு வேளையில அஸ்தினாபுர சுவர்ல ஒரு அசாத்தியமான நிழல் ஆடுச்சு. அந்த நிழலுக்கு சொந்தக்காரன் சூழ்ச்சி பின்னல்களின் அரசன் சகுனி. சிரிச்சுக்கிட்டே துரியோதனனுடைய காதுகள்ல எதையோ முணுமுணுத்தான் சகுனி. அடுத்த கணம் துரியோதனனுக்கு பெரும் மகிழ்ச்சி. தன் தந்தையான திருதராஷ்டிரன் கிட்ட போய், தந்தையே, அந்த கொடிய பாண்டவர்களை அழிக்க ஒரு உபாயம் கிடைத்து விட்டது. நாட்டிற்கு வெளியே ஒரு பெரும் மாளிகையை நாம் அமைப்போம். மாளிகை முழுக்கவும் தங்கத்தாலும் வைரத்தாலும் இழைப்போம். ஆனால் அந்த இழைப்பிற்கு பின் சுவராகவும் தூண்களாகவும் இருப்பது அரக்காக இருக்கும். பாண்டவர்களை அங்கே தங்க வைப்போம். இரவு அவர்கள் தூங்கும் போது அரக்கு மாளிகை கொழுந்து விட்டு எரியும். அவர்களின் கடைசி தூக்கம் அதுவாக இருக்கும். இதை கேட்டு கண் தெரியாத திருதராஷ்டிரனுடைய கண்களே குரூரத்தால மின்னுச்சு. இது எல்லாத்தையும் அமைதியா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த விதுரர் துரியோதனனை ஏறிட்டு பார்த்து சொல்றாரு, துரியோதனா, நெருப்பு வேகமாக பரவும் இடத்தில் உண்மை அதைவிட வேகமாக பரவும். நெருப்புக்கு வழிகாட்டுபவன் தான் முதலில் கருகுவான். இதை கேட்ட துரியோதனனுக்கு பெரும் கோபம் வந்துச்சு. நீர் என்ன எம்மை மிரட்டுகிறீர்களோ அப்படின்னு அவன் கேட்க, இல்லை மகனே, மிரட்டல் பலவீனமானவர்களின் ஆயுதம். நான் உனக்கு நடக்க போகும் வரலாறை சொல்லும் தீர்க்கதரிசி. அடுத்த கணம் துரியோதனன், சாதாரண மந்திரி, அரசராணையிட்டால் அடிபணியும் அடிமை விதுரர் அப்படின்னு சொல்ல, அடுத்த கணம் திருதராஷ்டிரன் குறுக்கிட்டு, விதுரா,
குந்தியையும் பாண்டவர்களையும் அரக்கு மாளிகையில் தங்க வைப்பது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. துரியோதனன் எள்ளி நகையாடாத குறையா ஒரு ஏளன சிரிப்ப சிரிச்சான். அந்த அவமதிப்ப பொருட்டே செய்யாத விதுரர் ஒரு அடி முன்னாடி வந்து, காடு எரியும் போது அதில் எலிக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. துரியோதனனுக்கு அவர் சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் சுத்தமா புரியல. ஆழ்ந்த சிந்தனையில அவனும் அங்கிருந்து போயிட்டான். இப்போ காட்சிகள் மாறுது. அரச கட்டளைப்படி பாண்டவர்களுக்காக அமைக்கப்பட்ட மாளிகையில அவங்கள கூட்டிட்டு போய் விதுரர் விடுறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி, காடு எரிந்தால் அதில் எலிக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு துரியோதனன் கிட்ட சொன்ன அதே வார்த்தைய இவங்க கிட்டையும் சொல்லிட்டு போறாரு. இத தர்மன் மட்டும் ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இரவு வருது. சகுனியின் திட்டத்தின்படி மாளிகை கொழுந்து விட்டு எரியுது. அப்பதான் தருமனுக்கு விதுரர் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தங்கள் புரியுது. வேக வேகமா நிலக்கதவை திறந்து அவங்க பார்க்க அங்க ஒரு பெரும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த அமைப்பை கௌரவர்களுக்கு தெரியாம பாண்டவர்கள் தப்பிக்கிறதுக்காகவே எலிவலை மாதிரி விதுரர் வடிவமைச்சு வச்சிருந்தாரு. இந்த இடத்துல விதுரர் அரச தர்மத்தையும் மீறல, பாண்டவர்களுக்கும் துரோகம் செய்யல. இப்படி எந்த இடத்துலயுமே பொறுமை இழக்காம விதியை தன் மதியால் வென்றவர் தான் விதுரர். இதன் பிறகு மேலும் பல காலங்கள் கடந்து போக பாண்டவர்கள் தங்களுடைய ஆட்சியை இந்திரபிரஸ்தத்துல அமைச்சு சிறப்பா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணம் பாஞ்சாலியால அசிங்கப்பட்ட துரியோதனன் பாண்டவர்களை கருவறுக்கணும்னு முடிவெடுத்தான். ஒரு பெரிய மண்டபம் கட்டப்படுது. தன் தந்தையுடைய தொடை எலும்பிலிருந்து செய்யப்பட்ட தாயக்கட்டையை எடுத்துக்கிட்டு சகுனி அந்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சான். அதுதான் சூதாட்ட மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ள பாண்டவர்களை வரவழைச்சு அவங்கள சூதாட்டத்துல தோற்கடிச்சு நாட்டை கைப்பற்றுவதுதான் சகுனியுடைய திட்டம். இந்த திட்டத்தை துரியோதனனும் திருதராஷ்டிரனும் ஆதரிக்க பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த விதுரர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாரு. துரியோதனன் விதுரரை பார்த்து கேக்குறான், என்ன மகா மந்திரி, திட்டம் எப்படி? தருமன் அவன் தருமத்தை நம்புவான். அந்த தருமத்தையே நான் என் நாட்டத்தில் பகடை காய்களாக மாற்றப் போகிறேன். அதுக்கு விதுரர் பொறுமையா சொன்னாரு, இன்று நீ உருட்டும் காய்கள் எல்லாம் நாளை பெரும் காயங்களாக மாறலாம் மகனே. உடனே துரியோதனன், நேராக கூறும், ஏன் சுற்றி வளைக்கிறீர்? விளையாட்டு முடிந்ததும் விடை பெற்று எழுந்து போனால் அது விளையாட்டு. ஆனால் எழ முடியாமல் விழப்போகும் உன் விதியை நீ நிர்ணயிக்கிறாய் துரியோதனா அப்படின்னு விதுரர் சொல்ல துரியோதனனுக்கு சிரிப்பு போய் பெரும் கோபம் வந்துச்சு. அறிவு கெட்ட விதுரரே, நீ ஏன் பாண்டவர்களுக்காக கவலைப்படுகிறாய்? நீ என்ன சந்திர குலத்தின் ரத்தமா? அரச கட்டளை வரும், நிறைவேற்றும் அப்படின்னு அவன் வார்த்தைகளை அமிலம் மாதிரி உதிர்க்க ஒரு கணம் விதுரருடைய மனம் சற்று கலங்கியே போச்சு. அப்போ விதுரர் சொல்றாரு, மகனே, ஒரு நாள் நீ உருவாக்கிய இந்த சூது மண்டபம் மௌனத்தினால் நிரப்பப்படும். அன்று இங்கு நீ சிரித்தாலும் கடந்த காலத்தின் அழுகுரல்களே உனக்கு எதிரொலிப்பாய் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டபத்துடைய நடு மையத்திலிருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. அரச கட்டளையின்படி இந்திரபிரஸ்தத்துக்கு போய் பாண்டவர்களை விருந்துக்காக அழைக்கிறாரு. அப்படி அழைக்கும் போதும் விருந்துக்காக அழைக்கச் சொன்னது அரசு ஆணை. ஆனால் விருந்தின் பின் சூதில் வீழ்த்துவதோ திரை மறைவில் நடக்கும் வேலை. வீணாக வந்து விதிவசத்தில் சிக்காதே தருமா அப்படின்னு பாண்டவர்களை எச்சரிக்கவும் செய்றாரு. இருந்தும் பெரியப்பாவின் அழைப்புக்காக மரியாதை கொடுத்து அஸ்தினாபுரம் போய் சூதில் கலந்துக்கிட்டு தங்களையும் இழந்து தங்களுடைய மனைவியான பாஞ்சாலியையும் சூதாட்டத்துல இழக்கிறாங்க பாண்டவர்கள். இழுத்து வா அந்த வேசிகை அப்படின்னு துரியோதனன் அரங்க மதிரும்படி கத்த துச்சாதனன் பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு வந்து அரண்மனையுடைய நடுவுல போட்டான். அவளுடைய துகிலுரியும் சமயம் முதல்ல குரல் கொடுத்தது விதுரர் தான்.
துரோணர் பேசல, கிருபர் பேசல, பீஷ்மரோ தலை குனிஞ்சிருந்தாரு. அப்போ விதுரர் அரசனான திருதராஷ்டிரனை பார்த்து, திருதராஷ்டிரா, அதர்மம், உன் மகன் செய்வது பெரும் அதர்மம். ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் நாடு சுடுகாடாகும். ஆயிரம் ஆண்டுகளாய் நீதி தவறாத இந்த சபைக்கு தீராத கலங்கம் உண்டாகிவிட்டது. இப்போதே இந்த கணமே உன் மகனை நிறுத்தச் சொல். இந்த சபை நீதி மறந்தால் காலம் உங்களை மன்னிக்காது. துரியோதனா, உன் மனதிற்குள் குறித்து வைத்துக்கொள். பாஞ்சாலியின் சேலை நுனியை நீ தொட்ட பின் பாதாளம் சென்று பதுங்க நினைத்தாலும் விதியின் பாய்ச்சல் உன்னை வேறறுக்கும். மதியை பயன்படுத்து, மாதரசியின் மானம் போற்று அப்படின்னு உரக்க கர்ஜித்தாரு விதுரர். அரசவையில் இருந்த அனைவரும் விதுரரை ஆச்சரியமா பார்த்தாங்க. அவங்க கண்களுக்கு அந்த தருணம் ஒரு மாபெரும் ஆளுமையா அவர் தோற்றம் கொடுத்தாரு. விஷயம் என்னன்னா, ஒரு அரசரா இருந்து திருதராஷ்டிரன் பேச வேண்டியதுதான் இப்போ விதுரர் பேசி இருக்காரு. பீஷ்மருக்கு கூட ஒரு கணம் அரசரா இருந்திருக்க வேண்டியது விதுரர் தான்னு மனசுக்குள்ள தோணுச்சு. மனசுக்குள்ள தோன்றி என்ன பிரயோஜனம், பொம்மை மாதிரி அரசர் அமர்ந்திருக்க ஆன்றோர்கள் நிறைந்த அரசவையில பாஞ்சாலி துகிலுரிக்கப்படுகிறாள். அந்த தருணம் கிருஷ்ணருடைய கருணையால அவளுடைய மானம் காப்பாற்றப்படுது. சூதுல தோத்து போனதுனால பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க. 13 வருடம் வனவாசம் முடிந்ததும் பாண்டவர்கள் திரும்ப வந்து நாட்டை திரும்ப கேட்கறதுக்காக பாண்டவர்கள் சார்பா கிருஷ்ணரை தூதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தருணம் தான் கதையுடைய முக்கியமான கட்டம். சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த கட்டத்துல விதுரரை பார்த்து கிருஷ்ணரே கொஞ்சம் அச்சப்பட்டிருக்கிறாரு. பரமாத்மா, அனைவரையும் ஆட்டி வைக்கும் பரந்தாமனே விதுரரை பார்த்து அச்சம் கொள்ள காரணம் என்ன? ஏன்னா விதுரர்கிட்ட யாரிடமும் இல்லாத ஒரு அசாத்தியமான சக்தி இருந்துச்சு. அந்த சக்தி கௌரவர்கள் பக்கம் நின்னுட்டா விதுரரை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அதனால ஒரு சூழ்ச்சி திட்டத்தோட தான் கிருஷ்ணர் தன் பயணத்தை தொடங்கி இருந்தாரு. விதுரர்கிட்ட இருந்த அந்த அசாத்தியமான சக்தி என்ன? கிருஷ்ணருடைய அந்த மர்ம திட்டம் தான் என்ன? கதையின் போக்கு அடுத்தது எதை நோக்கி நகரப் போகிறது? சுவாரஸ்யமான அந்த கதைக்களத்தை இந்த பதிவுடைய 2ஆம் பாகத்துல நாம தொடர்வோம். விஷயம் என்னன்னா, காத்திருப்பு தேவையில்லை. இந்த பதிவு வெளியான ஒரே நாள்ல 2ஆம் பாகமும் உங்களை தேடி வரும். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.